நான் தர்பிசே ஜாலியா இருக்க போல அனுப்பிட்டு. வினோத் சார் லவ் யூ சார். யாரையும் உனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்றியா? வினோத் சார் நான் டெய்லியும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் சார். வினோத் சார் இருந்தா ஸ்விம்மிங் பூல் இருக்குதுல அங்க போய் தண்ணியில எழுதி வை இப்போ. அதை ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என அழைக்கப்படும் நாடு அது. சூப்பர் சேலஞ்ச். சார் தாய்லாந்து. சொல்லுங்க சார். சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள். தமிழ் தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார்? கலைஞர் மு. கருணாநிதி. ஊரில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன? அவர் சொல்றதை நாங்கள் எல்லாமே ஏற்றுக்கிறோம். அவங்கன்னா யாரு? தர்பிஸ். நைட்டில் எழுந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து தனுசு ராசி, நான் அவங்க அப்பாவா சார் என்னை வந்து பொண்ணு பார்க்க சொல்கிறாரு. ரோகிணி நட்சத்திரம், தனுசு ராசி, வெளியே போனால் எனக்கு கல்யாணம் ஆகும்மா, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிறாரு. அடுத்து வேற பிரச்சனை கொரட்டை தான். நடிப்பு. ஐயோ நடிப்பு. இது இங்கே ஸ்விம்மிங் பூல் தவற வச்சு கிணறு அந்த நேரம் 6 பேர் இறந்துருப்போம் உள்ள வந்து. தோசை சுடுறதுக்கு முன்னாடி உட்காந்துறாரு. மாவா இருந்தால் கூட கூட்டி நான் குடிச்சிடுறேன், பசி இருக்குன்றாரு. இல்லை சார், இப்போ வந்து பிரவீன் எதனா தப்பு பண்ணா கூட தபார் வினோத் அப்படின்றாரு சார். நாமினேஷனில் போயிட்டு இது மாதிரி தான் 2 வாட்டி என் பேரை சொல்லிட்டு வந்துக்கிறார் சார். நானும் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். இந்த கிளாஸை ஒடிச்சிட்டு வினோத் சார் சம்பளத்தில் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. என் கையை அறுத்தது கூட பார்க்கல சார், சம்பளத்தில் பிடிப்பாங்களான்னு கேட்குறாரு. நான் வந்து கான வினோதனை சொல்கிறேன். ஒரு காமெடி பண்ணும்போது கூட உருவ கேலி பண்ணி காமெடி பண்ணுறாரு. கன்வே பண்ணுற விஷயத்தை வந்து பாட்டில் வச்சு சொல்லிட்டு கால் வலியுது. எங்கள் நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு முன் நாங்கள் வணங்கிவிட்டு வருகிறோம். நக்கலு. எங்கள் நாட்டில் நடக்கும் குழப்பத்தை 2 நிமிடம். உங்கள் வீட்டு குழந்தை அடுப்பு கறியை அதிகமாக சாப்பிட்டு விட்டீர்கள். முட்டை பப்ஸ் ஆசைப்பட்டு வந்துட்டிய பிக் பாஸ். வந்ததுல இருந்து பாக்குறோம் நீ ஒரு டமாசு. ரீல்ஸ பார்த்து எங்களோட கண்ணு 2 அமைஞ்சது. நான் பலமுறை சொல்லிவிட்டேன். வாசலிலே யமதர்மன் போட்டோவை மாட்டிருக்கும் உங்கள் அரசுக்கு எங்கள் நன்றி. என்ன செய்வது? எதுவும் செய்யாதீங்க, அதால வெளியே வச்சா போதும். ஒரு வேண்டுகோள், உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கியை யாராவது போட சொல்லுங்கள். தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்கள். மேடம் இவங்க புட்டு செஞ்சுட்டுக்கிறாங்க மேடம். 2 இந்த குழா புட்டு இல்லை, அது 2 செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மூங்கில் இருந்து எத்தனை வாங்க இதில் குத்தி நிற்க வைக்கலாம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம், இது வந்து ரட்டத்தலை பாம்பு மாதிரி ஆகிட்டாங்க. ஆர்மி கேம்ப்னு சொன்ன உடனே சூப்பர் டீலக்ஸ் ஒரு 7 துப்பாக்கி கொடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு 10 துப்பாக்கி கொடுத்துட்டு சண்டை போட விடுவாரா என்னமோ நம்ம அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அதான் எந்த சண்டைக்கும் போல என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் ஒரு 2 முட்டி கீழே சுட்டுருப்பேன் நான் கண்டிப்பா. ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு. சரி ஓகே. இது டூ மச். வணக்கம் தமிழக மக்களே. எனக்குன்னே வருவீங்களாடா? எல்லா நேரமும் நான் பாத்திருக்கேன். நீங்க தான் பச்சை சிக்கன் கூட சாப்பிடுறீங்க, செய்யலனா கூட என்னடி சொல்ற? அதுல போய் தனக்கல ஏன் பங்க நான் சாப்பிடுறேன். ஆப்பிள் திருடி சாப்பிட்டியா? ஆப்பிள் திருடி சாப்பிட்டியா? ஆப்பிள் திருடி சாப்பிட்டியா? வடச்சட்டியில சோத்து வச்சு நக்கினாலே எனக்கு காணா வந்துரும் தெரியுமா? எச்சி சோறுக்கே காணா. ஏய் ராஜ், ஏய் இவன் என்ன நம்மள கலாய்க்கறான்டா. நானும் எப்ஜோ பாடுனேன். வண்டியில இந்த காதலனுக்கு டான்ஸ் ஆடுவாங்களா அங்க வந்துல. அது இப்படி ஒரு அளவுக்கு மேல பண்ண நம்ம மூஞ்சிய கண்ணாடியில பார்க்கணும். நம்ம மூஞ்சி பாக்குற மாதிரி கால செருப்பு கூட நீ தான் சமமா வர மாட்டே. நீ கால் சிரப்புக்கு நீ சமமா வர மாட்டடா நீ. எனக்கும் ஒரு கியூசிக்கும் முன்ஜென்ம விரோதம் இருந்ததனால் யார் மாதுளப்பழம் கொடுக்குறாங்களோ யார் முட்டை சோறு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி விட்டார். அவர் மேலே பாட்டு பாடணுமா, நீ பொட்டு வச்ச தங்க கோடம், அந்த பாட்டு தேவையாக இருக்கு. சரி இருந்தாலும் பாடி தொலைச்சிட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கொரட்டை குமார் வாட்டர் மெலன் ஸ்டார் அவர்களை சொல்கிறேன். தூங்கி எழுந்து உடனே கிச்சன் தான் பார்ப்பாரு, தோசை சுடுறாங்களா இல்லை ரொட்டி சுடுறாங்களான்னு. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். குளிச்சுட்டு ரெடியாகி வந்து வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர வேற எதுவுமே இந்த வீட்டில் அவர் பண்ண மாதிரி இல்லை. தெரியுது நீ மூடு. பிரவீன் வந்து வினோத்னு மாத்தி ஸ்டோர் ஆயிடுச்சு சார். டெலிட் பண்ணுறேன் இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேங்கன்னு சொல்கிறேன்.
டெய்லி தலையெல்லாம் அழுத்து விடுறேன் நான் தூங்கும் போது தூங்கிட்டாப்பல ஏன் நானும் தூங்குறேன் எழுப்பி இன்னொரு முறை பண்ணுங்க வினோத் சார் அப்படின்னு மூளை ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்குது ரெடி பண்ணுறேன் ஓரமாக அப்படி ரெடி பண்ணி சரியா சார் சென்ட் கொடுத்த அக்தர்ல சார் இவர் கொடுத்த நீலகிரி தைலம் நினச்சின்னு எத்தி 2 தைலம் 2 மற்ற எல்லா ஊரோட பிக் பாஸ்லயும் பையனும் பொண்ணும் பார்த்துக்கிற வீடியோ வைரல். தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் நீங்க 2 பேர் பார்த்துக்கிற வீடியோ வைரல். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்ல மனுஷனே இல்லைங்க இந்த ஆள்லாம் உண்மையிலே சொல்றேங்க. கேரக்டர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சுந்தி மாதிரி மாறுற ஒரு கேரக்டர் சார். இருந்துட்டு போகுது. ஒரு பச்சை வாழைப்பழம் குத்தா அந்த பக்கம் போயிடுறாப்பல. பண்ணி பாருங்களே, பண்ணி தான் பாத்துருக்கிறது உள்ளது. நான் பார்த்து அடம்பிடிக்கிறிய நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை பாளையங்கோட்டை ஜெயில தான் போகணும். ஒரு 100 நாள் கூட ஜெயில போடுங்க. ஆனா நல்ல சாப்பாடு குத்தா எங்கேயா இருப்பாரு. ஆதியா 10 முறை சொல்லிடுற பையா ஏந்து. 10 முறை சொல்லுவாங்க. 10 முறை சொல்லுவாங்க. அத புடிங்கப்பா 2 பேரும் அடிச்சு செத்துற போறாங்க. வாங்க சார். ஏய் வாட் டு பிளான் ஸ்டார். சார் தர்பி சாப்பிட்டு பேசுங்க. தர்பி சாப்பிடுங்க. தர்பி சும்மா ஏதோ நீ பண்றதா சொல்லணும். டெய்லி சொல்லிட்டு போல இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா காதல் பட கிளைமேக்ஸ் என்னடி இது 7 முட்டை தினத்துல வர போறேன். மூட்டையை தூக்கின்னு வர போறேன். உன்னோட கேம்ல நீ இது பண்ணனா கோவப்படாம இரு, நிதானமா இரு. இந்த மாதிரி பேசாத. இப்ப நான் பேசிட்டு என்ன பண்றது, ஊமையா தான் இருக்கணும். எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. வீட்டாண்ட ஒரு கண்ணுக்குட்டி உள்ள ஊந்துச்சு சார். கட்டில சிறுத்தையெல்லாம் பிடிப்பாங்க தெரியுமா? அந்த கட்டில போட்டா அதுல அழகா உட்காந்து வந்துடும் சார். பால் நெய்யும் இந்த மாதிரி இருக்குது. மட்டும் சரி பண்ண சரியாயிடும். சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல. சத்தியமா சொல்றேன், நான் 1% கூட அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. ஒருவேளை 18 லட்ச ரூபா போச்சு அழுவுறியா? பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பாண்டியராஜன் சார் படத்துல எல்லாம் பைத்தியங்களும் புச்சுன்னு வந்து ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க தெரியுமா? 2000 அந்த படத்துல 1000 என்னால முடியலடா. நீ வச்சதுல யார் வச்சதுதான் நான் கேட்டேன். நீ அதை மென்னு சாப்பிட்டுனால எது நான் சாப்பிடவா? எனக்கு நான் போய் ஜமீன்தார் வந்தாரு, குடும்பத்தை கூப்பிட்டாரு. அவரு என்ன சொன்னாரு? பொறுப்பா இருக்க சொன்னாரு. ஜமீன்தார் வந்தாரு, குடும்பத்தை கூப்பிட்டாரு. அவரு என்ன சொன்னாரு? பொறுப்பா இருக்க சொன்னாரு. அவர் பேரு டக்லஸ், பாதுகாப்பு நெக்லஸ். எல்லா கேம்லயும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கேம்லயும் டீமுக்கு அலர்ட் பண்றது நம்ம எஃப்ஜே தான் சார். நம்ம நல்லன் தான் சார். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கு சார். அதனால நான் எஃப்ஜேவை சொல்றேன் சார், நல்லன்னு சொல்றேன் சார். உங்களாம் கேரக்டர் தான் பேசுனீங்களா?